வடலூரில் தொடர்ந்து செல்போன் திருட்டில் ஈடுபட்டு வரும் மர்ம நபர்கள் ஒரே இரவில் வீட்டினுள் நபர்கள் தூங்கிக் கொண்டிருந்த வேளையில் அடுத்தடுத்து வீடுகளில் புகுந்து 3 செல்போன்கள் 1.5 பவுன் தங்க நகையை மற்றும் 15,000 ரூபாய் பணத்தை திருடி சென்றதால் பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வடலூர் நடேச நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மார்ட்டின் மகன் அமலோர் பராஜ். சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வரும் இவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சொந்த ஊரான வடலூருக்கு விடுமுறைக்காக வந்துள்ளார். இரவில் தனது வீட்டில் மனைவியுடன் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது வீட்டில் அதிகாலை 3:30 மணி அளவில் நுழைந்த மர்ம நபர் ஒருவர் தனது வீட்டில் மனைவின் கைப்பையில் இருந்த பீரோ சாவியை எடுத்து பீரோவை திறந்து அதில் இருந்த 1.5 பவுன் தங்க நகை மற்றும் 8,000 ரூபாய் பணத்தை திருடி சென்றுள்ளார். மேலும் வீட்டினுள் வைக்கப்பட்டுள்ள செல்போனை திருடி சென்ற மர்ம நபர் தொடர்ந்து அதே பகுதியில் உள்ள 2 வீடுகளில் அடுத்தடுத்து 2 செல்போன் மற்றும் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை திருடி சென்ற சம்பவம் நடேச நகர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மர்ம நபர்கள் தெருவில் உலாவரும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இப்பகுதியில் செல்போன் திருட்டு சம்பவம், இருசக்கர வாகனம் உள்ளிட்டவை திருடப்பட்டுள்ள நிலையில் வடலூர் காவல் நிலையத்தில் புகார்கள் குவிந்தும் இன்று வரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்று பொதுமக்கள் சார்பில் கூறப்படுகிறது. வடலூர் காவல்துறையினர் பொதுமக்களின் நலன் கருதி தொடர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வரும் மர்ம நபர்களை உடனடியாக பிடிக்க வேண்டும் என்று அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சமீப காலமாக தொடர் திருட்டுச் சம்பவங்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. கஞ்சா புழக்கம், குறிப்பாக சொல்லப்போனால் கஞ்சா புழக்கம் அதிகமாக அங்கே இருக்குது. இளம் தலைமுறையை அழிக்கக்கூடிய, நாசப்படுத்தக்கூடிய இந்த செயல்கள் வடலூர் பகுதியில் மிகவும் கடுமையாக முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இப்போது அதிகமாக இருக்குது. நேற்று ஒரே நேரத்தில் காலையில் அதிகாலையில் ஒரே தெருவில் 5 வீடுகளில் நகை பணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. எல்லோரும் இருக்கும் பொழுதே மயக்க மருந்து தூவி என்ன செய்கிறாங்கன்னு தெரில, செல்ஃபோன், நகை, பணம் அப்படின்னு சொல்லி ஒரே நேரத்தில் 5 வீடுகளில் தொடர்ச்சியாக கொள்ளை போயிருக்குது. சமூக விரோதிகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குது இந்த பகுதியில். யார் வராங்க போகிறாங்கன்றதுனே தெரியல. அதனால் தமிழக அரசிற்கும் காவல்துறைக்கும் ஒரு பணிவான ஒரு வேண்டுகோளை நாங்கள் விடுக்கிறோம் பொதுமக்கள் சார்பாக. எங்களுடைய பகுதியில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருக்குது. எங்களுடைய பகுதியில் ஒரு கட்டாயம் கண்காணிக்கக்கூடிய ஒரு சிசிடிவி கேமரா பொருத்தணும். இந்த திருட்டு, கஞ்சா போன்ற குற்ற செயல்களை காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்தவர்கள் ஒடுக்கணும் என்று தாழ்மையோடு அரசிற்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். ஆதிரை, சமூக செயற்பாட்டாளர், எழுத்தாளர்.